திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமான வைத்து மத்திய அரசு வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் பச்சா அப்படின்னா என்னது? இந்தியா பச்சான குழந்தை. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய குழந்தையாக எங்க தலைவர் இருக்கிறார். பல தாய்மார்களுடைய குழந்தையாக பல்வேறு வீட்டில் அவர் குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு மூத்த மகனாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக ஒவ்வொரு வீட்டிலும் தான் வீட்டு பிள்ளையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக போராடுவோம். இதுதான் வந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும். அவர்லாம் ஒரு பச்சா அப்படின்னா அவர் பச்சா கிடையாது, அவர் பாஷா. நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அழித்து வீழ்த்துவதற்காக வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அவர் உங்களுடைய மன்னர் ஆட்சியை, உங்களுடைய குடும்ப ஆட்சியை, உங்களுடைய வாரிசு ஆட்சியை, உங்களுடைய மக்கள் விரோத அடாவடித்தனம் கொண்ட ஆட்சியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. லட்ச தாய்மார்களுடைய குழந்தையாக எங்க தளபதி இருக்கிறார். எங்க தளபதியை வந்து குழந்தையா தான் எல்லாரும் பாக்குறாங்க. நாம் புள்ள அப்படின்ற உணர்வோடு பாக்குறாங்க. அந்த உணர்வை ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குடும்பமும் சேர்ந்து அதற்கான ஒரு பதிலை, அதற்கான ஒரு முடிவை 2026 சட்டமன்ற தேர்தல் நேரங்கள்ல வாக்குகள் மூலமாக சொல்லுவாங்க பாருங்க.